ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். இயேசு தம்மிடம் வருவதைக் கண்ட யோவான், இதோ கடவுளின் செம்மறி, செம்மறியாம் இவரே, உலகின் பாவத்தை போக்கிறவர். எனக்கு பின் வரும் இவர் என்னை விட முன்னிடம் பெற்றவர், ஏனெனில் எனக்கு முன்பே இருந்தார் என்று நான் இவரை பற்றியே சொன்னேன். இவர் யார் என்று எனக்கும் தெரியாதிருந்தது. ஆனால் இஸ்ரேல் மக்களுக்கு இவரை வெளிப்படுத்தும் பொருட்டே நான் வந்துள்ளேன். தண்ணீரால் திருமுழுக்கு கொடுத்தும் வருகிறேன் என்றார். தொடர்ந்து யோவான் சான்றாக கூறியது, தூய ஆவி புறாவை போல வானினின்று இறங்கி இவர் மீது இருந்ததை கண்டேன். இவர் யாரென்று எனக்கு தெரியாதிருந்தது. ஆனால் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுக்கும்படி என்னை அனுப்பியவர், தூய ஆவி இறங்கி யார் மீது இருப்பதை காண்பீரோ அவரே தூய ஆவியால் திருமுழுக்கு கொடுப்பவர் என்று என்னிடம் சொல்லி இருந்தார். நானும் கண்டேன், இவரே இறைமகன் என சான்றும் கூறி வருகிறேன். இதுவே கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. அன்பேரி மக்களே, நமக்கெல்லாம் சிறு பிள்ளையா இருக்கும் பொழுது நம்ம வாழ்ந்த கம்பத்திலையோ சரி, எஸ்டேட்லேயோ சரி, ஒரு செல்ல பெயர் கொடுப்பாங்க. ஒருவேளை நம்மளுடைய குணத்தினாலேயோ நம்மளுடைய செய்த சில விஷயங்கள்னாலோ நமக்கு பிறர் சூட்டுவது உண்டு. சின்ன பிள்ளையா இருக்கும் பொழுது எனக்கு தெரியும், ஒரு அங்கிள் இருந்தார். அவர் நல்லா சாப்பிடுவார். யார் சாப்பிட்டு மிச்சம் வச்சாலும் எல்லாத்தையும் சாப்பிடுவார். அவ்வளோ ஒரு சக்தி இருக்குது. அவருக்கு பேர் நாங்களாம் வச்சோம் ஸ்தோங் சம்பான்னு. எல்லாத்தையும் எடுத்துக்குவார். இன்னொரு அங்கிள் இருக்கிறார். அவர் நடந்து வந்தாக்கா இங்கிட்ட அங்கிட்ட எல்லாம் ஜாமானும் கீழே விழுவோம், தட்டு தடுமாரி எல்லாம் விழுவோம் கீழே. அவருக்கு பேர் நாங்கள் வச்சோம் எர்த் குவேக்னு, நிலநடுக்கம். அப்படியே நடுங்க எல்லாம் கீழே விழுவோம். அப்புறம் ஒரு ஆண்டி இருந்தாங்க, அவங்க நல்ல சைஸாக இருப்பாங்க. நல்லா அவங்களுக்கு பேர் வச்சு அம்டி டம்டின்னு. அப்படி பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா சிலது கேலித்தனமாக இருக்கும், சிலது நல்ல விஷயமாவும் இருக்கும். ஒருத்தர் தமிழ் ஸ்கூல் வாத்தியார், அவர் கண்டாக்க எல்லாத்துக்குமே நல்ல மரியாதை இருக்கும். அவருக்கு வாத்தியார், சன்னியாசி வாத்தியார்னு சொல்லிக்கிட்டே இருப்போம். அப்போ அந்த வாத்தியாரும் சேர்ந்து வரோம், என்ன அவர் மேலே இருக்கிற மரியாதைனால. இன்னொருத்தர் அவங்க வீட்டில் நிறைய அண்ணன் தம்பிங்க. அவர் வச்சா தான் எல்லாரும் அவர்கிட்ட தான் போய் கேட்பாங்க ஆலோசனை. நல்ல ஆலோசனை கொடுப்பாரு. அவரை வச்சு தான் எல்லாம் முடிவு எடுக்கிறது. அவருக்கு பேர் நாட்டாமை. அந்த மாதிரி நம்மளுடைய குடும்பத்தில் சரி, நம்மளுடைய சொந்த கம்பத்தில் வாழ்க்கும்போது இப்படி பல பேர் இருக்கும். அந்த பேர் கடைசி வரைக்கும் பாருங்க அழியாது, அது அப்படியே மனசுல பதிஞ்சிருக்கும். இன்றைக்கு இயேசுவுக்கும் இதே பெயர் கொடுத்துருக்குறாங்க. 3 விதமான பேர் நம்ம வாசகங்களில் பார்க்குறோம். முக்கியமா இசியாசில் ஊழியன், கடவுளின் ஊழியன். அப்புறம் ஸ்நாபகர்கள் சொல்கின்றார் செம்மறி, ஆட்டுக்குட்டி. இன்னொன்று புனித பவுல் அடிகளார் சொல்கிறார் இறைவன், கடவுள், ஆண்டவர் என்று பெரிய வார்த்தை ஆண்டவர். ஆனால் இன்னைக்கு ஊழியன் என்ற ஒரு வார்த்தை எடுத்து சிந்திக்க வருகிறேன். காரணம் இசியாசில் சொல்றாரு பாருங்க, இஸ்ரேலே நீரே எனது ஊழியன் என்று ஆண்டவர் கூப்பிடுகின்றார். கடைசியில் இந்த ஊழியன் என்ற வார்த்தை இயேசு சார்ந்தது. அவருக்கு சொந்தமான பெயர். இயேசுவே ஊழியனாக வந்தார். எல்லாத்துக்கும் எல்லாவற்றிற்கும் ஊழியனுக்கு ஊழியனாக அவர் இருந்து செயல்பட்டார். இந்த உலகத்திற்கு வந்தார், அவரை எடுத்து செஞ்சார், காண்பித்தார், தந்தையிடமே சென்றார். ஆகவே இன்று நாம் கேட்ட இந்த ஊழியன் என்ற வார்த்தை, இந்த பட்டம் சும்மா பேருக்கு மட்டுமல்ல, உண்மையிலேயே அவர் ஒரு பெரிய மகா ஊழியன்தான். ஒரு மனிதன் இருந்தான். அவன் நடந்து போகும்பொழுது திடீர்னு தவறி ஒரு கிணத்தடியில் விழுந்துட்டான். அவனால் வெளியில் வர முடியல. அவன் கத்தி கதறினான், கூப்பிட்டான் உதவிக்கு. அப்போ அந்த ஓரமாக ஒருத்தர் வந்தார், எட்டி பார்த்தாரு, நீ உள்ளே இருக்கிறியா? ஆஹா, என்ன ஒரு சோகம்.
அவர் சொன்னார் அவனை பார்த்து, டேய், வாழ்க்கைன்னு சொன்னாக்கா ஃபுல்லா சோகம் தானடா, ஒன்றும் செய்ய முடியாது, இது ஏற்றுக்கொள்னு சொல்லி அவர் சும்மா போயிட்டாரு. அப்புறம் கொஞ்ச நேரம் சென்று இன்னொருத்தர் வந்தாரு, எட்டி பார்த்தாரு, இவன் கதறுனா என்னை காப்பாத்துங்க, என்னை வெளியாக்குங்கன்னு. அப்போ உள்ள இருந்து அவர் சொன்னாரு, இந்த வெளியில நிக்கிறவர் சொன்னாரு, நீ குதிச்சு கொஞ்சம் மேலே வந்தனாக்கா நான் கை கொடுத்த உன்னை எடுத்துருவேன், உன்னால குதிக்க முடியுமான்னு கேட்டாரு. அவன் ட்ரை பண்ணான், என்னால் குதிக்க முடியலையே அப்படின்னு சொன்னான். இவரும் என்னால் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. மூன்றாவது இன்னொருத்தர் வந்து பார்த்தாரு, என்னடா ஆச்சு? ஐயா, உள்ள கடந்து தவிக்கிறேன், 2 பேர் வந்தாங்க, விட்டுட்டு போயிட்டாங்க, நீங்களாவது என்னை காப்பாத்துங்க, வெளியெடுங்கன்னு. இவர் உடனே கீழே இறங்கி போய் அந்த அடியில் இருக்கிற அவனை வெளியில் இழுத்து வந்து அவனுக்கு தண்ணீர் கொடுத்து உணவு கொடுத்து அவனை காப்பாற்றி நல்ல இடத்திற்கு கொண்டு வந்து சேர்த்தார். இதுதான் அந்த இயேசு, இதுதான் அந்த ஊழியனான இயேசு. ஒருத்தன் கஷ்டம்னு சொல்லும் பொழுது, பாவக்கரையிலே மூழ்கி கிடக்கும் பொழுது சும்மா மேலேருந்து பார்க்கல, அவனை எதுவும் செய்ய சொல்லலை, இவரே கீழே இறங்கி போய் அவனை இழுத்து வெளியே வந்து காப்பாற்றினது. இதுதான் வந்து கடவுளுடைய மீட்பு என்று சொல்றது. மீட்புன்னு சொன்னாலே இயேசு தான். இயேசு, ஊழியனான இயேசு கீழே இறங்கி வந்து மனிதர்களை காப்பாற்றி நல்ல இடத்திற்கு கொண்டு வந்தது. இதுதான் அவருடைய பாடுகள், அவருடைய மரணம், அவருடைய உயிர்ப்பு. ஆகவே இப்படியாப்பட்ட ஊழியன் இயேசுவை நாம் ஒவ்வொரு திருப்பலியிலுமே கொண்டாடுகின்றோம், இன்றுமே கூட. இயேசு தன்னையே மறந்து கொண்டு பெரியதை ஏதோ ஒன்று அவரிடமிருந்து எடுத்து கொடுத்தார், பிறருக்காக, பிறர் வாழணும் என்று சொல்ற ஒரே காரணத்திற்காக. இதுதான் அந்த கடவுளின் ஊழியன். அதாவது தன்னையே மறந்து கொண்டு எல்லாவற்றையும் எடுத்து விட்டு பிறருக்காக போவது. தன்னையே மறந்து கொண்டு பிறருக்காக போறோம் பாருங்க, அதுதான் வந்து உண்மையான ஊழியத்தின் தன்மை, மனப்பக்குவம். இதுதான் வாழ்க்கையில வந்து பாருங்க, அதாவது தன்னையே மறந்து பிறருக்கு ஓடி செய்யும் பொழுது வாழ்க்கையிலே பெரிய மகிழ்ச்சி தருத, பெரிய வாழ்க்கை விஷயமா, வாழ்க்கையில பெரிய திருப்தியான மகிழ்ச்சி கொடுக்கும் ஒரு விஷயம் தன்னையே மறந்து பிறருக்கு போவது. அந்த திருப்தியான விஷயத்தை இந்த கடவுளின் ஊழியன் இயேசு செய்தார். ஆகவே சில பேர் சொல்றோம், நல்ல திறமைசாலி, பேச்சு திறமை, நல்ல திறமை இருக்கிட்ட எல்லாம் இருக்குது, இதுதான் வாழ்வு தருது அப்படின்னு பெரிய விஷயமா கருதுறோம். இல்லை, உண்மையிலேயே பெரிய விஷயமாக கருதுவது அபிஷேகம் செய்யப்பட்டவர்கள், திறமைசாலிகள் மட்டுமல்ல, அபிஷேகம் செய்யப்பட்டவர்கள். சில பேர் பாட முடியாது, சில பேர் பேச முடியாது, சில பேர்த்துக்கிட்ட எந்த திறமையும் கிடையாது. ஆனா நீ ஞானஸ்தானம் பெற்றவன் சொன்னாக்கா அபிஷேகம் செய்யப்பட்டவன், பட்டவள். இயேசு கிறிஸ்து இதே ஞானஸ்தானத்தை பெற்றார். யோர்தான் நதியிலே இதோ அந்த செம்மறி என்று காட்டினார் ஸ்நாபகர்ணப்பர். காரணம், இயேசுவும் இறங்கி வந்து அந்த ஞானஸ்தானத்தை பெற்றார். அபிஷேகத்தை அவர் ஏற்றுக்கொண்டதுனால தான், அபிஷேகம் பெற்றவராக இருந்ததுனால தான் அவரால் முழுமையாக இறங்கி ஊழியத்தை செய்ய முடிந்தது. இல்லை என்றால் இன்று நாம் அவரை ஊழியன் என்று சொல்ல முடியாது, செம்மறி என்று சொல்ல முடியாது, ஆண்டவர் என்று சொல்ல முடியாது. ஆகவே இதில் நீங்களும் நானும் பங்கெடுக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்களும் நானும் அபிஷேகம் செய்யப்பட்டவர்கள் என கருதப்பட வேண்டும், நாம் நினைவில் கொள்ள வேண்டும். யார் அந்த அபிஷேகம் பட்டவர்கள்? இன்று எங்கே வாழ்கிறார்கள் இந்த அபிஷேகம் பட்டவர்கள்? நீங்களும் நானும் அந்த அபிஷேகம் செய்யப்பட்டவர்கள். அப்படின்னு சொன்னாக்கா, இயேசு அவர் பிறந்த பொழுதே அவருடைய அப்பா அம்மா மரியாள், இயேசு எருசலேம் ஆலயத்திற்கு அந்த முதற்கனியை, யூத குலத்தில் பார்க்கலாம், முதற்கனி, வீட்டில் பிறந்த குழந்தை 8ஆம் நாள் கொண்டு பீடத்தில் காணிக்கையாக்குறாங்க. இந்த காணிக்கை ஆன இயேசு அபிஷேகம் செய்யப்பட்டு திருமுழுக்கு பெற்று முழுமையாக திருச்சபைக்கு அவரையே கொடுத்தார். இயேசுவினுடைய பிறப்பு, அவருடைய வாழ்வு, அவருடைய பாடுகள், மரணம், உயிர்ப்பு அனைத்துமே ஒரு காணிக்கை, உகந்த காணிக்கை, அனைத்துமே ஓர் அறுவடை. இன்று நாம் அறுவடை நாளை கொண்டாடுகின்றோம். அபிஷேகம் செய்யப்பட்ட ஒரு விஷயம். இந்த பொங்கலை சமைத்து பொங்கும் பொழுது, அதனை கூட நின்று நம்ம செய்யும் பொழுது, பொங்கலோ பொங்கல் என்று சொல்லும் பொழுது, பொங்கி எழும்பொழுது, அந்த இணைப்பை நம்ம சுவைத்து பார்க்கும் பொழுது, இந்த கரும்பை பார்க்கும் பொழுது, இந்த விஷயங்களெல்லாம் பார்க்கும் பொழுது நமக்கு நினைவில் வர வேண்டியது எனது காணிக்கை.
இயேசு கிறிஸ்து இந்த காணிக்கையை கடவுளுக்கு முழுமையாக அளித்தார். அவருடைய முழு வாழ்வே அறுவடை என்று நீங்களும் நானும் நம்முடைய திருமுழுக்கை நினைவில் கொள்ளும் பொழுது அபிஷேகம் செய்யப்பட்டவள் என்று நினைத்து முன் வந்து நம்முடைய ஊழியத்தில் இறங்கி போய் ஒருவரை காப்பாற்றி கடவுளையும் மனிதனையும் நாம் இந்த மீட்பு திட்டத்தில் தொடர்ந்து செய்யும் பொழுது நாம் அபிஷேகம் செய்யப்பட்டவர்கள் தான். நாம் நம்முடைய அறுவடையை மிகுதியாக்குகின்றோம். நம்முடைய அறுவடையிலே முழுமையாக பங்கு கொள்ளுகின்றோம். ஆகவே இன்று உங்களுக்கும் எனக்கும் அந்த அறுவடை நாள், அந்த அறுவடை நீங்களும் நானும் ஊழியம் செய்யும் பொழுது கடவுளுக்கு உகந்த காணிக்கையை சமர்ப்பிக்கின்றோம், படைக்கின்றோம். ஆகவே இன்னைக்கு நாம் கொண்டு வருகிற காணிக்கைகள் ஒவ்வொன்றுமே கேட்பாங்க, இது என்னடா பெரிய படைப்பு மாதிரி இருக்குது. படைப்பு தான் காரணம். லேவி ஆகமத்திலும் சரி பழைய ஆகமத்திலே மக்கள் அனைத்தையும் கொண்டு வந்து அறுவடை நாளன்று கடவுளுக்கு நன்றி செலுத்தினார்கள். காரணம், அவர்கள் ஒவ்வொருவருமே அபிஷேகம் செய்யப்பட்டவர்கள். களி கூர்ந்தார்கள், நன்றி கூறினாங்க. கடவுள் அவர்கள் சொந்தமான மக்களாக ஆகி கொண்டார் என்று. ஆகவே இன்று நாம் இதிலே பங்கு கொள்ளும் பொழுது, இந்த பொங்கல் சமைத்து படைக்கும் பொழுதும் சரி, இதிலே நாம் முழுமையாக ஒவ்வொருவருமே கலந்திருக்கின்றோம். இனிப்பான இந்த பொங்கல்ல நாம் ஒவ்வொருவருமே இருக்கின்றோம். காரணம், நாம் உகந்த காணிக்கையாக கடவுளுக்கு ஆக்கப்படுகின்றோம். இறை மக்களை இன்று நாம் இந்த ஒரு கருத்துக்காக பலிப்பூசையில வேண்டிக் கொள்ளுவோம். ஊழியனான இயேசு கிறிஸ்து நம்மையும் ஊழியராக ஆக்குகின்றார், ஊழியத்திலே பங்கு பெற அழைக்கின்றார். காரணம், நீங்களும் நானும் அபிஷேகம் செய்யப்பட்டவர்கள். இந்த நல்ல பொங்கல் தினத்தன்று இந்த கருத்தை மனதில் இருத்தி அறுவடை நாதனான இயேசு கிறிஸ்துவோடு சேர்ந்து நம் ஒவ்வொருவருடைய அறுவடைக்கும் வேண்டிக் கொள்ளுவோம்.